இன்னைக்கு நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஷேர் பண்ணிக்கிறேன். எதை பற்றி நம்ம ஷேர் பண்ண போகிறோம்னா, புத்தகங்கள். புத்தகங்கள் இந்த காலத்தில், இந்த டைமில் நம்ம திரும்பி திரும்பி நமக்கு என்ன சொல்கிறது, சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. எல்லோரும் புத்தகம் படிங்க, புத்தகம் வாசிப்பை மேம்படுத்துங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த புத்தகம் அப்படிங்கிற ஒரு 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 கான்டாக்ட் எப்படி வருது நம்மளுக்கு அப்படி பார்க்கலாம். ஸோ நம்ம திருப்பி பழைய வரலாற்று தான் வரும். ஸோ ஒரு ஒரு கண்டுபிடிப்போ, ஒரு அனுபவமோ, ஒரு மாற்று சிந்தனையோ, ஒரு ஆன்மீக பற்றியான ஒரு தகவல்களோ உலகம் முழுக்கவே எப்படி ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னா, செவி வழி செய்திகளாக தான் இருக்கும். ஒருத்தர் சொல்லி ஒருத்தருக்கு அதை புரிய வச்சு, அவர் இன்னொரு 10 பேரை கூட்டி வச்சு சொல்லி, அதுதான் ஒரு ஒரு தகவல் பரிமாற்றத்துக்கான முறையாக இருந்திருக்கும். ஸோ அந்த காலகட்டம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ தகவல் சொல்லி, அந்த தகவல் அவர் மூலமாக அந்த ஊருக்கு சொல்லப்பட்டு, அந்த ஊரிலிருந்து அது அந்த நாட்டுக்கு பரவி, அந்த நாடுலேருந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் பக்கத்து நாடுக்கு போய் அது சம்மந்தப்பட்ட ஒரு என்ன சொல்றது, அந்த அறிவை ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இப்படி தான் உலகம் முழுக்குமே பரப்பப்பட்டு வந்த காலகட்டங்கள். அது எப்படி இருந்துக்கும் பார்த்துருக்காங்க. ஏன் ஈவன் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவே அப்படிதான் சொல்றாங்க. அவர் ஒரு ஒரு ஸ்கூல்ல படித்த சீடராகவும், அவர் தன்னுடைய கருத்துக்களையும் கொள்கைகளையும் மக்களிடத்துக்கு பரப்புவதற்காக இந்தியாவுக்கு கூட இங்க அவர் நம்மளுடைய அந்த அந்த காலத்துல இருந்த ஆன்மீகத்தை பத்தி அதிகம் கத்துக்கிட்டதாகவும், அது மூலம் தான் இந்த குருகுல கல்வி அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபார்ம் ஆனதாகவுமே பெரிய வரலாறு இருக்கு. ஸோ இப்படி செவிவழி செய்வதாகவோ வந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் அதுக்கப்புறம் இந்த ஓலைச்சுவடிகள் முறைகள் வருது. அது நம்ம இந்தியா முறைகள் இருக்கிறது ஓலைச்சுவடிகள். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றது, ஃபாரின்ல அந்த அவங்க இந்த புக் சிஸ்டத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அச்சிடுதல் முறை அப்படிங்கிறது ஒன்று வருது. ஸோ அது பிரகாரம் எல்லா கருத்துக்களுமே அச்சிடப்படுகின்றன. முன்னாடியாவது செவிவழி செய்திகள் எப்படின்னா, நான் ஒரு கருத்தை சொல்றேன், அது உங்களுக்கு ரீச் ஆகி உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கோ அதுதான் அடுத்தவங்களுக்கு ரீச் ஆகும். இந்த புத்தகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மக்களுக்கு உண்மையான கண்டுபிடிப்புகள், உண்மையான எந்த ஒரு மாற்றம் இல்லாத ஒரு அறிஞருடைய கருத்துக்கள் பதிவு செய்யப்படுது. இது என்னன்னா ஒரு தடவை பதிவு செய்யப்படல, அது பாதுகாக்கப்படுது. ஸோ வரக்கூடிய அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு அது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா வருது. இந்த புக்குங்கிற கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் இந்த புக்குன்னு சொல்லாம ஒரு ஒரு பதிவு செய்தல் முதல், அது ஓலைச்சுவடியா இருக்கட்டும், இல்லை அந்த துணியில எழுதுவாங்க, துணியில எழுதி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை இந்த நம்ம என்ன சொல்றது லெதர் இல்லையா, அதுல பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சிஸ்டத்தை பதிவு செய்தல் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கண்டுபிடிச்ச பிறகுதான் மனித சமுதாயம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கான ஒரு வளர்ச்சியை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு சிறிய விதை அங்கேருந்தே விதைக்கப்படுதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஒரு புத்தகம் பதிவிடுதல் அப்படிங்கிற முறை வந்ததுக்கு அப்புறம் தான் ஏராளமான இலக்கியங்கள் ஒரு பதிவு செய்யப்படுது. நம்ம தமிழ்லே பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகள் இருக்கும்போது அது எவ்வளவு இருந்துச்சோ, அது புத்தகமாக்கப்படும் போது தமிழ் மொழியில இன்னும் நிறைய இலக்கியங்கள் பாதுகாக்கப்படுது. அந்த பதிவு செய்யப்பட்ட இலக்கியங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம செந்தமிழ் சொல்றோம் இல்லையா, செம்மொழி அப்படிங்கிறப்ப அதுக்கெல்லாம் காரணம் நம்ம கிட்ட ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு முறை இருந்திருக்கு. அது ஓலைச்சுவடிகளில் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு ஒரு சிஸ்டம் இருந்ததுனால தான் அவ்வளோ கருத்துகளும் பாதுகாக்கப்பட்டு, அவ்வளோ பாடல்கள், இலக்கியங்கள், புராணங்கள், சிந்தனைகள் எல்லாமே பாதுகாக்கப்பட்டு, அதுக்கப்புறம் அது பின்னாடி அதை படித்து அதை சிலாகிச்சு அதை புத்தகமாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்மகிட்ட ஒரு பெரிய பொக்கிஷமா இருக்கிறது நம்மளுடைய இலக்கியங்களும் சிந்தனைகளும். அது என்ன சம்பந்தமாட்டமாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், அரசியலாகட்டும், சமூகம் சம்பந்தப்பட்டதாகட்டும், அது நம்மகிட்ட கொட்டி கிடக்கு நம்ம சமுதாயத்துல. ஸோ அது அந்த ரெவல்யூஷனுக்கு புத்தகம் ரொம்ப பெரிய இடம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம புராணங்கள், மகாபாரதம், ராமாயணம், மற்ற புராணங்களாக அதெல்லாம் இவ்வளவு வருது. அப்புறம் ஷேக்ஸ்பியருடைய ஸ்டோரிஸ் வருது. ஸோ அந்த மாதிரி உலகம் முழுக்க இது நம்மளுடைய சாரி ஒரு பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. ஸோ மார்க்ஸ், சாரி, ஒரு மனித சமுதாயத்தை புரட்டி போட்டத்தில் இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வச்சதுல மார்க்ஸ் அவருடைய அந்த ஒரு அந்த கோட்பாடுகள்,
உழைக்கும் மக்களுக்கான கோட்பாடுகளை ஒன்று உருவாக்கி கொடுக்குறாருல்ல, அதெல்லாம் வந்து பெரிய புரட்சிக்கான காரணமாக விடிக்கிறதுக்காண்டி வந்து அவருடைய எழுத்துக்கள் பதிவு செய்யப்பட்டு புத்தகம், அதுக்கே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாரு. அவர் ஆராய்ச்சி பண்ணி அதை ரிலீஸ் பண்ணி அதை ரெடி பண்ணி ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி உலகம் முழுக்குமே ஒரு ரெவல்யூஷனையோ ஒரு அடுத்த கட்ட ஒரு ஒரு ஒன்று சொல்லுது ஒரு புரிதல் உண்டாக்குறதுக்கான புத்தகங்கள் வந்து பெரிய வேலை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ நம்ம சமீப காலங்கள் தான் நம்ம வந்து இந்த புத்தகங்களுக்கும் மனிதனுக்குமான அந்த தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கேப்ல வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அதில் பாதிக்கப்பட்டவன் நானும் இருந்தேன். நாங்கள்லாம் அந்த 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 காலம்னு சொல்லக்கூடாது, 90s படிக்கும்போது நிறைய புத்தகங்கள் இப்போ நம்ம மீன்ஸ் ஒரு வார இதெல்லாம் வச்சுக்கோங்களேன், கல்கி ஆகட்டும் ஆனந்தவுடன் இருந்துட்டு இருந்துச்சு. அது போக அப்போ தான் வந்து எங்கள் அந்த சைட் டைமில் தான் வந்து ராணி காமிக்ஸு, அப்புறம் அம்புலி மாமா, அந்த மாதிரி வந்து சிறுவர்களுக்கான குழந்தைகளுக்கான புத்தகங்கள் வந்து அப்போ தான் தனியாக வருது. ஒரு எக்ஸ்டாப்ளிஷ் ஆகி ஒரு இரும்பு கை மாயாவின் கேள்விப்பட்டிருப்பீங்க, லோகேஷ் கனகராஜோட படம். ஸோ கொடுக்குது. அதில் என்ன ப்ளஸ் அப்படின்னு நினச்சி பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் வெப் சீரியஸோ மற்ற ஒரு 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 சொல்ல ஒரு சினிமாவோ பார்க்கும்போது நம்மளுக்கு இதுதான் ஃப்ரேம், இதுதான் இந்த கதாபாத்திரம், இந்த வெள்ளை குதிரை தான் ஓடுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லப்பட்டுருது. நம்ம படம் பார்க்கும்போது தெரிஞ்சிடும், ஒரு குதிரை ஓடுனா அது வெள்ளை கலர் குதிரை, அதுக்கு மேலே யாரோ உட்காந்துருக்கிறாரு, அந்த மாதிரி போகும். சரியா? ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சிந்தனைகள் வந்து அதில் வராது. ஏதோ ஓடுதான், அடுத்து என்ன பண்ண போறாங்க மாதிரி கான்சன்ட்ரேட்டடாக இருக்குமே தவிர நம்மளுடைய கற்பனைகள் வந்து அங்கே கொஞ்சம் கம்மியாகுது. அதில் கருத்துக்கள் புரிய போகிறது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த படத்தை பார்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த கற்பனை திறன் வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தப்படுறதுன்னு நான் என்னுடைய புரிதல்னு சொல்கிறேன். இதே நீங்கள் ஒரு புத்தகம் எடுத்து அதில் ஒரு குதிரை ஓடுது அப்படின்னா, நீ உனக்கு பார்த்த குதிரையை வந்து நீங்கள் மைண்டில் ரிமூவ் பண்ணுவீங்க. அந்த கேரக்டருக்கு ஒரு வசந்த் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சுன்னா அந்த வசந்துக்கு நீங்கள் ஒரு உருவம் கொடுப்பீங்க. அந்த கேரக்டர் வந்து இந்த காட்டு வழி பாதையை நடந்து போகும்போது உங்களுக்கு தெரிஞ்ச காடு வழியை நீங்கள் அந்த அந்த கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அது ஒரு 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 பெரிய கனவு மாதிரி. அதனால தான் வந்து அந்த புத்தகங்கள் வந்து கொண்டாடப்படக்கூடிய காரணம் என்னன்னா, வாசகர்கள் வந்து அந்த அனுபவங்களை அவன் டைரக்டா பெறான். அவனுக்கு தெரிஞ்ச மொழியில அவனுக்கு இருக்கிற அனுபவங்கள் மூலமா அது பெறும்போது அது சிலாயிக்க ஆரம்பிச்சான். ஸோ அந்த கருத்துக்கள்லாம் அவனுக்கு அது படிக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே அவனுக்கு வந்து ஆணித்தரமா அவனுக்குள்ளே விவாதங்களுக்கு நடத்தக்கூடிய ஒரு ஒரு செட்டப்பா இருந்துச்சு புத்தகங்கள்ங்கிறது. அதனாலதான் இன்னைக்குமே வந்து நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, புத்தகங்கள் வாசியுங்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ நமக்கு எல்லாமே வந்து புக்ஸ் மாடல்ல கிடைக்குது. நீங்க அதை டேப்லயோ மொபைல்லையோ கூட படிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த கருத்து, அது என்ன கருத்தா இருக்கட்டும், அது என்ன லாங்குவேஜா இருக்கட்டும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான டாபிக்கை நம்ம ஒரு ரீல்ஸா பார்க்கறத விட ஒரு வெப் சீரிஸா பார்க்கறத விட அது புத்தக வடிவில் கிடைக்கும் போது நீங்க கொஞ்சம் அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வெப் சீரிஸா போகும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 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 புரிதல் வந்து வேற விதமா இருக்குங்கிறது என்னுடைய எண்ணம். சரிங்களா? ஸோ அதனாலதான் நம்ம வந்து திருப்பி திருப்பி அந்த புத்தகம் இப்ப எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க புத்தக வாசிப்புன்ட்டு. அதனாலதான் வந்து அந்த அனுபவங்களை வந்து இன்றைய ஜென்ரேஷனும் வாங்கிக்கணுங்கிற நோக்கிறது மட்டுமே நம்ம வந்து அந்த திரும்ப திரும்ப அதை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஜென்ரேஷனுக்கு நீங்க சொல்ற மாதிரி 15 நிமிஷம் வீடியோ பார்க்கறதே அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும்போது அவன் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து என்ன சொல்ற அந்த அவனுடைய சிந்தனை ஃபுல்லாவே வந்து ஒரு ஒரு ஸ்மார்ட் போனுக்குள்ளேயே வந்து அந்த ஸ்கொயர் ஃப்ரேம்குள்ளேயே அடங்கிடுது. அதை விட்டுட்டு அவன் கிரியேட்டிவிட்டியாவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த அவன் தான் உணர்ந்த விஷயங்களை சிந்திக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் அவனுக்கு எங்கேயுமே கிடைக்கலைங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஒருவேளை அந்த வாசிப்பு மூலமா அது நிவாரணம் செய்யப்படலாம் இல்லையா? ஒரு புக் எடுத்து 2 வரி படிக்கும் போது அவனுக்கு அவன் சார்ந்த விஷயங்களை அவன் அதாவது ஒரு ஃப்ரேம் மாதிரி அவன் சிந்தனைக்குள்ள வந்து போறதுனால அவனுடைய கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம், சிந்தனை திறன் ஆரோக்கியமானதாக இருக்கலாம்ங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. ஸோ ஓகே, இப்போ நீ என்ன சொல்ல வரடா அப்படின்னா, ஓகே இந்த மாதிரி ஒரு 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 உணர்வுபூர்வமான விஷயமா புத்தகங்கள் வந்து நம்மகிட்ட இருந்துகிட்டே இருந்திருக்கு. இன்னும் அதை தான் சொல்லுங்க, இந்த சமூக கருத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரைட்டர்ஸ் நீங்க பழைய காலத்துல நமக்கு தெரிஞ்சதே சொல்றேன், கண்ணதாசன் ஆகட்டும், வாலி அவர்களா இருக்கட்டும், இன்னும் ஜெயகாந்தன், பாரதிதாசன், ஸோ இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நமக்கு வந்து இப்போ ஜெயமோகன் இருக்கட்டும், சாரு, மீன்ஸ் இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க.
எல்லாருடைய கருத்துக்கள் வந்து எப்படின்னா, அவர் சொல்ற கருத்துக்கள் அப்படியே உங்களுக்கு புரிய மீன்ஸ் அப்படியே நீங்க அக்செப்ட் பண்ணவும் முடியாது. உங்களுக்கு ஒரு ஒரு விவாதங்களை ஏற்படுத்தும். அது ஆரோக்கியமான விவாதங்களா இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்ற இந்த மனித சமுதாயத்துல நான் வந்தோம், எனக்குன்னு ஒரு லைஃப், எனக்குன்னு ஒரு அப்படின்னு போயிட முடியாது. நீங்க வாழ்றது வந்து சமுதாயம் என்கிற ஒரு கூட்டத்துல. இந்த கூட்டத்துல உங்களுக்கான ஒரு அரசியல் நிலைப்பாடு கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். உங்களுக்கான சமுதாய கருத்துக்களும் இருந்துதான் ஆகணும். அது இல்லாம யாரும் இருக்க முடியாது. ஸோ அது நீங்க நெறிப்படுத்துறதுக்கான ஒரு ஒரு டூல் அப்படிங்கிறது வந்து புக்கா நான் பார்க்குறேன். ஸோ எல்லாருமே வந்து தன்னுடைய வாசிப்பை அடுத்த கட்டத்துக்கு முயற்சி பண்ணி கொண்டு போகணும். ஒரு பக்கம் படிங்க, 2 பக்கம் படிங்க. அது யாரா இருக்கட்டும். அந்த புத்தகம் படிச்சு மீன்ஸ் உங்களுக்குன்னு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கருத்தை கிரியேட் பண்ணுங்க. அதை கம்பேர் பண்ணுங்க. எது பெஸ்ட்டுங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த அனுபவங்களை பெறணுங்கிறது அவசியம். ஸோ இதை முன்னெடுத்து தான் நம்ம அடுத்த பதிவு பார்க்க போறோம். நான் படிச்ச அனுபவங்கள்ல எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட அனுபவங்கள் இருந்து சின்ன சின்ன ஒரு நல்ல இப்ப நான் படிச்ச அனுபவத்தில் இருந்து ஒரு புத்தகங்களை வந்து உங்க பார்வைக்கு வைக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஸோ வரக்கூடிய அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நான் படிச்சு என்னைய ஒரு 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 என்ன சொல்ற ஒரு ஆர்வத்தை தூண்டின புத்தகங்களை உங்களுடன் ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.